அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் பவித்ரா. இப்போ நம்ம கூட ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் மேம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இன்னைக்கு ஒரு கேள்வி மேம். திருமணம் தாமதமாகுது, திடீர்னு நான் சந்திக்கும் போது 10 நாள் 15 நாள்ல மறுபடியும் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வு எப்படி மேம் ஏற்படும்? அக்ஷய லக்ன பദ്ധதி மூலயமா தீர்வு சொல்லலாமா மேம்? கண்டிப்பாக. இப்போ திருமண தாமதம் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பின்படி திருமணத்திற்குண்டான நேரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். இது பொதுவாக இந்த வயசை வச்சு சொல்லணும் அப்படின்னா, உதாரணமாக ஒரு 32 வயசு வரைக்கும் 30லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. 32 வயசு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தாமதம் ஆகிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மேரேஜுன்னு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். எனக்கு தெரிந்து இவர்களுடைய லக்னம் அப்படிங்கிறது ஏஎல்பி லக்னம், உதாரணமாக கும்ப லக்னமாக இருந்தது. அதுவும் இவர்களுடைய ஜாதகத்தில் அந்த கும்ப லக்னத்திற்கு இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிற பாதம் போயின்னு இருந்ததுனா தான், இந்த முதல் பாதம் இப்போ தான் ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் இந்த திருமணம் தாமதம் அப்படிங்கிற ஒரு நிலை கடந்த வருஷங்களில், கடந்த 2 வருஷமாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு திடீர் திருமண யோகத்தை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பொதுவாகவே இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திர புள்ளிகள் போகும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, அதனால் தாமத திருமணமே நடக்காது, தோஷ ஜாதகம் அப்படிங்கிறதே தனியாக போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னம் போகும்போதும் இதே நிலையை பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். இவங்களுக்கெல்லாமே திருமணத்திற்குண்டான உரிய காலம் அவங்க ஜாதகத்தில் வரன் அமைப்பு நன்றாக இருந்தாலுமே அந்த கோச்சார கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இவங்க ஜாதக அமைப்பின்படி இந்த பாவகங்களில் சம்பந்தப்படும் போது திடீர் திருமணத்தை யோகத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதை நம்ம இந்த நட்சத்திர புள்ளி போனதுனால தான் நடந்தது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ இந்த சதய நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு திடீர் திருமணத்திற்கு உண்டான யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கும் திடீர் திருமண யோகத்தை கொடுக்குமானா கொடுக்கும். நான் இதில் என்னென்ன ஒரு ட்விஸ்ட்டு, போன வருஷம் அந்த பொண்ணை நாங்கள் பார்த்துருப்போம், அது அமைஞ்சிருக்காது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதே பொண்ணு எகெயின் நீங்கள் வந்திருப்பாங்க, ஒரு திடீர் நிகழ்வாக அப்படிங்கிறது நடந்திருக்கும். சீக்கிரமே கல்யாணம் வச்சுக்கலாம், இனி காலதாமதம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருவருக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு தன்மையாக இருக்கும். அப்போ தான் இந்த திடீர் திருமண யோகம்ங்கிறது சொல்லும். இது இந்த லக்னத்திற்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 12 லக்னத்திற்கும் ஒரு நட்சத்திர புள்ளிகள் போகும்போதும் திடீர் திருமண யோகத்தை குறிக்குமானா குறிக்கும். அது எந்தெந்த நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது அவர்கள் ஜாதகம் பார்த்தபோது தான் நம்மளால் சொல்ல முடியுங்கிறத சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட இதே உதாரணமாக இதே கும்பலக்னமாக இருந்ததுன்னா, இந்த அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் போகும்போது திருமணத்திற்கு உண்டான காலம் கிடையாது. அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடந்த 1 வருஷமாக போயிருக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த திருமணத்திற்கு உண்டான அமைப்பு இருந்தாலுமே அந்த குடும்பத்தினரால் அது தடை அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். இப்போ சதய நட்சத்திரம் முதல் பாதம் அந்த கோச்சார கிரகம், இந்த 5ஆம் பாவக கோச்சார கிரகம்னு சொல்லும்போது நல்ல நிலையில் வரும்போது இவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்கோம். இது இவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு 10 நாளில் நடத்துக்கலாம், ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் கொடுக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ரொம்ப தெளிவான விளக்கம் மேம். இப்போ ராகு கேது 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண தாமதம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ உள்ளூர்லேருந்து பொண்ணு கிடைக்குமா இல்லை வெளியூர்லேருந்து பொண்ணு கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பாக. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது 7ஆம் பாவக கிரகம், இதே கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்களேன், கும்ப லக்னத்திற்கு 7ஆம் பாவக கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா தான் அவங்களுக்கு திருமணத்திற்குண்டான வரன் உள்ளூரிலா வெளியூரிலா அப்படிங்கிறது சொல்ல முடியும். இந்த மாதிரி சொல்லி நிகழ்வுகள் நடந்திருக்கானா நிறைய நடந்திருக்குது. உதாரணம் சொல்ல போனோன்னா, இதற்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு ஜாதகம் பார்க்க போனோம். அப்போ போகும்போது அக்கா ஜாதகத்துக்கு தங்கச்சி ஜாதகத்துக்கு பதிலாக அக்கா ஜாதகத்தை எடுத்து வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஜாதகம் பார்த்தோம், பேர் கேட்டு ஆமாம் அவங்க தான் அக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுத்துருந்தாங்க. சரி அவங்க அக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். திருமணத்திற்குண்டான காலம் இருக்குது, இதுக்கு ஒரு சரியான நேரம் அப்பவுமே வந்திருக்குமே அப்படின்னு. ஆமாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, ஆனால் நாங்கள் சரியாக பார்க்கலை அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு பரன் உள்ளூர்லேருந்து வெளியூர் அமைப்பு இந்த 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும், அதே மாதிரி தெரிந்த வரனாக வரும், அதே மாதிரி குடும்பத்தின் மூலமாகத்தான் அது அமையும், இது தூரத்து பங்காளி உறவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லிவிட்டு அந்த அம்மா டக்குன்னு மேடம் ஒரு நிமிஷம் அந்த ஜாதகத்தை தாங்கன்னு சொன்னாங்க.
என்னடா ஜாதகத்தை கேட்குறாங்களேன்னு வாங்கி பார்த்தா, மேடம் இதுதான் என் மூத்த பொண்ணு மேம், இதுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏம்மா உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லைம்மா, இது திருமணத்திற்குண்டான காலம் அமைந்திருக்குமே, இதற்கு அந்த குழந்தை பாக்கியம் 5ஆம் பாவகம் இதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னப்போ ஆமாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அமைப்பு இருக்குதான்னு கேட்டப்போ ஆமாம் வந்தது, தடுத்துட்டோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு. இல்லை மேடம் இது வந்து நடந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தான் வரன் உங்கள் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரன் அமைஞ்சது, பையன் இதே மாதிரி தான் இருப்பார், நீங்கள் சொன்னது உண்மை தான், அதே மாதிரி என் பொண்ணுக்கும் 2வது பொண்ணுக்கும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை மாற்றி கொடுத்தாங்க. இதில் என்னென்னா அந்த நிகழ்வு அதுபோல் நடந்திருக்குமா அப்படின்னா அதுபோல் நடந்திருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்களும் சரி உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ இன்றைக்கி அக்ஷய லக்ன பத்ததி எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தங்க திருமணம்னு ஒன்று எடுத்தாங்களேன்னு ஏஎல்பி மூலமாக தான் பொருத்தம் பார்க்கணும், ஏஎல்பியில் ஜாதகம் பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து நிறைய நண்பர்கள் வச்சுருக்கீங்க. அதற்கே உங்களுக்கு வந்து கோடான கோடி நன்றி. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பொதுவுடைமூர்த்தி சாருக்கு நிறைய நன்றிகள் பல அப்படிங்கிறது சொல்லணும். திருமணம்னு ஒன்று எடுத்தோன்னா இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தினால திருமண தாமதம் அப்படிங்கிறதா நிறைய இருக்குது. இதையெல்லாம் உடைத்து இது தோஷமே கிடையாது, இது அவங்க ஜாதகத்தில் லக்னம் மாறும்போது அது வேறு நிகழ்வாக வேறு பாவகமாக மாறுகிறது அப்படிங்கிற தெளிவு கொடுத்தது யாருன்னா நம்ம குருஜி திரு பொதுவுடைமூர்த்தி சார் தான். இந்த தெளிவு நிறைய மக்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு இருக்குதானா இருக்குது. அதே மாதிரி திருமணங்கள் பார்த்து வருகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை, நிறைய திருமணங்கள் நடைபெற்றிருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரியே உள்ளூர் வரன் வெளியூர் வரன் அப்படிங்கிற அமைப்பு கூட அவங்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த வரன் மாத்திரம் கிடையாது, இந்த பையன் எப்படி இருப்பான் கேட்பாங்களவா, கேரக்டர் அனலைசிங், பையன் நல்லா இருப்பானா நல்லா பேசுவானா அப்படின்ட்டு. பையன் நல்லா இருப்பானா, இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் யாரோ அந்த கிரகத்துடைய தன்மை அப்படிங்கிறது அந்த பையனுடைய பிரதிபலிப்பாக இருக்கும். அது நல்ல பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருங்கிறது அப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத சொல்ல முடியும்.